ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தமிழகத்தில் இருந்து கனிம வளங்களை கேரளாவிற்கு கடத்தும் நிறுவனங்களில் அதிகமானவை சபாநாயகர் அப்பாவுவின் தொகுதியைச் சேர்ந்தது என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இருந்தும், கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களில் இருந்தும் கருங்கல், ஜல்லி உள்ளிட்ட கனிம வளங்கள் பெருமளவில் கேரளாவிற்கு கடத்தி செல்லப்படுகின்றன. அதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். அதற்கு முற்றிலும் மாறாக கேரளாவிற்கு கனிம வளங்களை கடத்தி செல்வதற்கு வசதியாக நெல்லை மாவட்டம் ராதாபுரம் வட்டத்தில் மட்டும் 15 நிறுவனங்களுக்கு தமிழக அரசின் சுரங்கத்துறை அனுமதி வழங்கியுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையின் பெரும் பகுதி கேரளாவில் தான் உள்ளன. தமிழகத்தில் கிடைப்பதை விட கடினமான தரமான பாறைகள் கேரளாவில் தான் உள்ளன. கேரள அரசு அவற்றை அழிக்காமல் பாதுகாக்கிறது. ஆனால் தமிழக அரசோ இயற்கை வளங்களை பாதுகாக்காமல் அழிக்கிறது. அதிலும் ஒரே வட்டத்தில் 15 நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டால் அங்குள்ள பாறைகள் என்னவாகும் என்பது குறித்து கவலையோ அக்கறையோ தமிழக அரசுக்கு கொஞ்சமும் இல்லை என்று விமர்சித்தார். மேலும் கேரளாவிற்கு கனிம வளம் அதிக அளவில் கொண்டு செல்லும் நிறுவனங்களும் குவாரிகளும் தமிழக சபாநாயகர் அப்பாவுவின் தொகுதியில் தான் உள்ளன. ராதாபுரம் தொகுதியில் மட்டுமன்றி தென் மாவட்டங்கள் முழுவதும் இத்தகைய தவறான செயல்கள் நடைபெறுவதை தடுத்து நிறுத்துவதுதான் அப்பாவுவின் முதன்மை கடமையாக இருக்கும் என்று நம்புவதாக அன்புமணி குறிப்பிட்டுள்ளார்.